Student, 12th standard, chapter 3, exam 3.14. Prove that a line cannot intersect a circle at more than 2 points. Okay? ஒரு சர்க்கிளோட ஈக்குவேஷனில் இந்த சர்க்கிள் ஈக்குவேஷனில் ஒரு லைன் வந்து நமக்கு என்ன வரும் வரும் எனி ஒரு லைன் நம்ம ஃபார்ம் பண்ணுறோம். இங்கே ஒரு லைன் ஃபார்ம் பண்ணால் டூ பாயிண்ட்டுக்கு மேலே இன்டர்செக்டிங் ஆகாதுன்னு செக் பண்ண சொல்கிறாங்க. கன்ஃபார்ம் லைன் பார்த்தா பார்ப்போம். நீ எங்கே பார்த்தா இங்கே போனாலும் 2 பாயிண்ட்ஸ் இன்டர்செக்டிங் 2 பாயிண்ட் தான் இன்டர்செக்டிங் ஆகும்னு செக் பண்ணி கொடுக்குறாங்க. ஓகே, ப்ரூவ் தட் எ லைன் கேனாட் லைன் எப்படி 2 பாயிண்ட்டு மேலே மோர் தேன் 2 பாயிண்ட்ஸும் இன்டர்செக்டிங் ஆகுமா? வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஓகே ஓகே, ஃபர்ஸ்ட் சர்க்கிளோட ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணலாம். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர்னா இட் இஸ் ஏ சர்க்கிளோட ஈக்குவேஷன் ஆஃப் லைனுக்கு தெரியும் y ஈக்குவல் டு mx ப்ளஸ் நமக்கு தெரியும். இது ஈக்குவேஷன் 1 2ன்னு எடுத்துங்க. இந்த ஈக்குவேஷன் லைனை கொண்டு இதில் சப்ஜெக்ட் பண்ணுறீங்க. லைனோட ஈக்குவேஷன் வந்து சர்க்கிளில் சப்ஜெக்ட், ஏன்னா y டைம்ஸுக்கு mx ப்ளஸ் சின்னு சப்ஜெக்ட் பண்ணிட்டேன் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர். இது a ப்ளஸ் பி ஹோல்ஸ்க்கு எக்ஸ்பிளைன் பண்ணி a ஸ்கொயர் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab இந்த ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் சொல்லணும்னா மைனஸ் ஆர் ஸ்கொயர் ஆகிடும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு இந்த 2 டைம்ஸ்லையும் எக்ஸ் ஸ்கொயர் காமனாக இருக்குது. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் காமனாக தான் 1 இருக்கும் ப்ளஸ் எம் ஸ்கொயர் இருக்கும் ப்ளஸ் 2mc into x இது ஒரு டேர்ம்ஸு மைனஸ் ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. இட் இஸ் ஜஸ்ட் ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன். இந்த குவாட்ரேட்டிக் சால்வ் பண்ணால் நமக்கு ஜஸ்ட் 2 ரூட்ஸ் வரும், 2 சொல்யூஷன் வரும். அந்த 2 சொல்யூஷன் நமக்கு 2 பாயிண்ட்டு. அப்போ 2 பாயிண்ட் தான் கன்ஃபார்மாக அது இன்டர்செக்டிங் ஆகுது. 2 பாயிண்ட் மேலே இன்டர்செக்டிங் ஆகாது. இட் கேன் நாட் ஹேவ் மோர் தேன் 2 சொல்யூஷன். இது சால்வ் பண்ணது நமக்கு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் 2 சொல்யூஷன் தான் வரும். ஹென்ஸ் circle and a line cannot intersect at more than 2 points. 2 points தான் அது intersecting ஆகும். நமக்கு ப்ரூவ் பண்ணிட்டு வெரி இம்பார்ட்டன்ட். சர்க்குலர் ஈக்குவேஷனு லைனோட ஈக்குவேஷன் வந்து சர்க்கிளில் ஃபார்ம் பண்ணால் ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆச்சு. இது a ப்ளஸ் பி ஹோல்ஸ் கூட எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம என்ன ஃபார்ம் ஆச்சு, ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆச்சு. அந்த குவாட்ரேட்டிக் சால்வ் பண்ணுறதுக்கு நமக்கு 2 சொல்யூஷன் ஃபார்ம் ஆகும். அந்த 2 சொல்யூஷன் தான் நமக்கு அந்த இன்டர்செக்டிங் லைனோட இது பாயிண்ட்டு. ஓகே, இதே சேம் கீழே நோட் கொடுத்துற மாதிரி 2 சர்க்கிள் கேன் நாட் இன்டர்செக்ட் ஏ மோர் தேன் 2 பாயிண்ட்ஸ். ஓகே, 2 சர்க்கிளுக்கு நமக்கு 2 சர்க்கிள் ஃபர்ஸ்ட் ஒரு சர்க்கிள் செகண்ட் சர்க்கிள். இந்த 2 சர்க்கிள்லாம் நமக்கு 2 பாயிண்ட்டாக இன்டர்செக்டிங் ஆகும். 2 பாயிண்ட் இன்டர்செக்டிங் ஆகாது. எதையும் வேணா பாரு. இப்போ இது ஒரு சர்க்கிள், அப்போ 2 பாயிண்ட்டாக நமக்கு என்ன இன்டர்செக்டிங் ஆகும். 2 பாயிண்ட் மேலே இன்டர்செக்டிங் ஆகாது. அதான் நான் கேன் நாட் இன்டர்செக்ட் ஏ மோர் தேன் 2 பாயிண்ட்ஸ். ஓகே, மோர் தேன் 2 பாயிண்ட் இன்டர்செக்டிங் ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட்டு இதான் ஃபர்ஸ்ட் வெரி ஜஸ்ட் 1 மார்க் கேட்பாங்க. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் 2 சர்க்கிள் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ல இன்டர்செக்டிங்னா 2 பாயிண்ட் 3 பாயிண்ட் 4 பாயிண்ட் இன்டர்செக்டிங் கொடுத்தா நமக்கு ஜஸ்ட் 2 பாயிண்ட் இன்டர்செக்டிங் கேட்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் செகண்டு ஏ சர்க்கிள் அண்டு எலிப்ஸ் கேன் நாட் இன்டர்செக்ட் எட் மோர் தென் 4 பாயிண்ட்ஸ். ஒரு சர்க்கிளும் ஒரு எலிப்ஸும் எத்தனை பாயிண்ட்ல இன்டர்செக்ட் ஆகும், ஜஸ்ட் 4 பாயிண்ட்ஸ் மேலே இன்டர்செக்டிங் ஆகாது. ஓகேவா, அதெல்லாம் இது 1 மார்க் கொஸ்டின். 2 ஒரு லைனும் ஒரு சர்க்கிள் இன்டர்செக்டிங்னா 2 பாயிண்ட் இன்டர்செக்டிங் ஆகும். அந்த சர்க்கிளுக்கு மேலே 2 சர்க்கிள் இன்டர்செக்டிங் எப்படி போகும், 2 பாயிண்ட்லாம் இன்டர்செக்டிங் ஆகும். ஒரு சர்க்கிளும் ஒரு எலிப்ஸும் கேன் நாட் இன்டர்செக்ட் ஆட்டே மோர் தேன் எத்தனை பாயிண்ட் 4 பாயிண்ட்ஸ் தான் இன்டர்செக்டிங் ஆகும். நம்ம செக் பண்ணிட்டோம். ஓகே, இது 2 மார்க் 1 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க. கொஞ்சம் ஃபாலோ பண்ணியிருந்ததுலாம் நமக்கு இதுன்னு ஜஸ்ட் என்ன வரும், ஒரு கம்புக்கு 1 மார்க் ஜஸ்ட் 1 மார்க் கிரிட்டிக்கலாக கேட்குறது இந்த பேட்டர்ன் தான் கொஸ்டின் கேட்பாங்க. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.